Hi friends, 10th NCERT Max exercise 5.2 12th question பார்க்க போறோம். Two APs have the same common difference. The difference between their 100th terms is 100. What is the difference between their 1000th term அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 2 AP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 APயோட நமக்கு டேர்ம்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ 2 AP அப்படின்றதுனால நம்ம AP1, AP2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் AP1 இதோட டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம A1, A2, A3 அண்ட் ஸோ ஆன் A100. ஸோ A100 அப்படின்றது இது 100th டேர்மு. ஸோ A1000 அப்படின்றது 1000th டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் AP2ஓட டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம B1, B2 அண்ட் ஸோ ஆன் இது 100th டேர்ம், B100 இது 1000th டேர்ம், B1000. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம A அப்படின்னு எடுக்கிறோம். இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் A. ஸோ இந்த செகண்ட் ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து B. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம Dன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட காமன் டிஃப்ரென்ஸும் D தான், இதோட காமன் டிஃப்ரென்ஸும் D தான். ஸோ இந்த ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேம் காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ AP1ஓட காமன் டிஃப்ரென்ஸும் AP2ஓட காமன் டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 100th டேர்ம் இஸ் 100. ஸோ இந்த ரெண்டு ஏபியோட 100th டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 100 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஏபியோட 100th டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 100 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? A100 மைனஸ் B100. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து நமக்கு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ A100 நம்ம எப்படி எழுதலாம்? A பிளஸ் 99D அப்படின்னு எழுதலாம். மைனஸ் அதே மாதிரி B100 நம்ம எப்படி எழுதலாம்? B பிளஸ் 99D ஈக்குவல் டு 100 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் A பிளஸ் 99D நமக்கு அப்படி இருக்கும். இந்த மைனஸால் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் B மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு மைனஸ் 99D ஈக்குவல் டு 100 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளஸ் 99Dயும் இந்த மைனஸ் 99Dயும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ A மைனஸ் B ஈக்குவல் டு நமக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 1000th டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஏபியோட 1000th டேர்மையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? A1000 மைனஸ் B1000. ஃபர்ஸ்ட் ஏபியோட 1000th டேர்மையும் செகண்ட் ஏபியோட 1000th டேர்மையும் சப்ராக்ட் பண்ணா இதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கும்? இதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ A1000 நம்ம எப்படி எழுதலாம்? A பிளஸ் 999D அப்படின்னு எழுதலாம். மைனஸ் B1000 நம்ம எப்படி எழுதலாம்? B பிளஸ் 999D அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ A பிளஸ் 999D நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த மைனஸால் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ மைனஸ் B மைனஸ் 999D அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளஸ் 999Dயும் இந்த மைனஸ் 999Dயும் நம்ம கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ A மைனஸ் B அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே A மைனஸ் B ஈக்குவல் டு 100 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஸோ இந்த A மைனஸ் பியோட வேல்யூ நமக்கு 100 தான். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் A1000 இந்த ரெண்டு ஏபியோட 1000th டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 100 தான். இது ஆன்சர்.